18வது ஐபிஎல் தொடர் ஆரம்பிக்க ஜஸ்ட் ஒரு வாரம் தான் உள்ளது. நீண்ட நாட்களாக கேப்டனை அறிவிக்காமல் இழுத்தடித்த டெல்லி கேபிட்டல்ஸ் கூட ஒரு வழியாக எங்களோட கேப்டன் அக்சர் பட்டேல் தான் என்று அறிவித்து விட்டனர். ஒரு வழியாக எல்லா அணிகளும் தங்களுடைய கேப்டனை அறிவித்து விட்டன என்று பிசிசிஐயும் நிம்மதி அடைந்தது. ஆனால் அதில் மண்ணை அள்ளி போடும் விதமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தங்களுடைய கேப்டனை மாற்ற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹைதராபாத் தவிர்த்து மற்ற 9 அணிகளும் இந்திய வீரர்களையே கேப்டனாகி இருக்கின்றனர். அந்த அணி மட்டும் இந்தியர்களின் உலகக்கோப்பை கனவினை தகர்த்த பேட் கமின்ஸுக்கு கேப்டன் வாய்ப்பு அளித்து அழகு பார்த்து வருகிறது. இதை பார்த்து ரசிகர்கள் கூட நீங்களும் பேசாம ஒரு இந்திய வீரர் கேப்டனாக போற்றுங்க என்று சமூக வலைதளங்களில் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் ரசிகர்களின் கோரிக்கை நிறைவேற்றலாம் என்று தெரிய வந்துள்ளது. கணுக்கால் காயம் காரணமாக கம்மின்ஸ் அண்மையில் நடைபெற்ற சாம்பியன் டிராபி தொடரில் இடம்பெறவில்லை. இன்னும் முழு உடற்தகுதி எட்டவில்லை என்பதால் ஐபிஎல் தொடரின் ஆரம்ப போட்டிகளில் அவர் பங்கு பெற வாய்ப்புகள் குறைவு என்று கூறப்படுகிறது. அதோடு ஜூன் மாதம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நடைபெறுவதால் அதற்கு தயாராகும் விதமாக பிளே ஆஃப் சுற்றுகளிலும் கமின்ஸ் பங்கேற்க மாட்டாராம். இதனால் மொத்தமாக அவரை தூக்கிவிட்டு அணியின் இளம் வீரர் அபிஷேக் சர்மாவுக்கு கேப்டன் பதவி அளிக்க அணி நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறதாம். உள்ளூர் போட்டிகளில் கேப்டனாக செயல்பட்டிருக்கும் அபிஷேக்கின் வெற்றி சதவிகிதம் 60ஆக இருக்கிறது. மேலும் அவர் இந்திய வீரராகவும் இருக்கிறார். எனவே உலகத்தரம் வாய்ந்த ஹென்ரிக் கிளாசன் அணியில் இருந்தாலும் கூட எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அபிஷேக்கிற்கு கேப்டன் பதவி அளிக்கப்படலாம் என்று தெரிகிறது. ஒருவேளை அபிஷேக் கேப்டனாக நியமிக்கப்பட்டால் 24 வயதாகும் அவர் இந்த சீசனில் இளம் வயது கேப்டனாக இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது.